எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய வெற்றிலை தீபம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த, மட்டுமில்லாமல் இன்றைய காலகட்டத்திலே நிறைய பேர் இந்த வெற்றிலை தீபத்தை போடுறாங்க. நல்ல பலன்கள் கிடைக்கிறதாகவும் அவருடைய ஃபீட்பேக்கை சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ வந்தது தான். இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிற விஷயமே இப்போ கொஞ்சம் வந்துட்டுருக்கிறது தான். இருப்பினும் பார்த்திங்கன்னா நிறைய பரிகாரத்துக்காக, தோஷ நிவர்த்திக்காக இந்த வெற்றிலை தீபத்தை போட்டு நிறைய நண்பர்கள் பயனடைஞ்சதாக நம்மிடம் பார்த்திங்கன்னா பகிர்ந்துருக்கிறாங்க. ஸோ பகிர்ந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முருகக்கடவுள் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாகவும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் தெய்வமாகவும் விளங்குபவர் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகக்கடவுள். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட முருகன் அப்படிங்கிறவர் நம்ம வீட்டு பிள்ளை. ஏதோ நம்மளோட சொந்தக்காரர் மாதிரி. கஷ்டம் நடந்தாலும் முருகா, சந்தோஷம் நடந்தாலும் முருகா, இப்படி நம் வீட்டு பிள்ளையை எப்படி நாம் உரிமையோடு அழைப்போமோ, நம் வீட்டு பிள்ளையிடம் நாம் எப்படி உரிமையோடு ஒரு விஷயத்தை கேட்போமோ, அதே மாதிரி முருகப்பெருமானிடத்தில் நீங்கள் அதிகாரத்தோடும் கேட்கலாம், அழுதும் கேட்கலாம், மண்டியிட்டும் கேட்கலாம், உருண்டும் கேட்கலாம், புரண்டும் கேட்கலாம். இப்படி முருகனினுடைய வழிபாடுகளில் நிறைய வழிபாடு இருக்குது. அதில் நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, செவ்வாய்க்கிழமை வழிபாடை தவறாமல் செய்யுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா ஜோதிட நூல்கள்லேயே இந்த செவ்வாய்க்கிழமை முருக வழிபாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னிடம் பர்சனலாக ஜோதிடம் பார்க்க வரக்கூடியவங்களுக்கு மோஸ்ட்லி நான் சொல்கிற பரிகாரம் செவ்வாய்க்கிழமை பரிகாரம் தான். இந்த திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, வேலையின்மை, வீடு நிலம் இது கட்டுறதில் வாங்கிறதுல தடை, இப்படி இந்த மாதிரியான தடைகள் இருந்ததுன்னா முருகனுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு மறவாமல் செய்யுங்க. இன்னும் உங்ககிட்ட சொல்லணும்னா, முருகனின் விஷயமே என்ன, வழிபாட்டினுடைய சூட்சமே என்னென்னா தடைகளை நீக்கிறது. உங்களுக்கு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்குன்னா முருக வழிபாடு செய்யுங்க. பல நண்பர்கள் பாருங்கள், சார் கல்யாணம் தடையாயிட்டே இருந்துச்சு சார், திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் சார், கல்யாணம் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் குழந்தைல சார், சஷ்டி விரதம் இருந்தோம் சார், குழந்தை பிறந்துடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அறுபடை வீடுகளினுடைய சிறப்பையும் முருகனினுடைய பேரருளையும் சொல்லிட்டே போகலாம். சகல விஷயங்களுக்கும் தீர்வாக வருபவர் முருகன் தான், அவரோட வழிபாடு தான், அதில் டவுட் எதுவுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கிறார் இல்லையா, நவகிரகங்களில் செவ்வாய் எனும் கிரகத்தினுடைய அதிதேவதை யாருன்னா முருகன் தான். சார் இந்த செவ்வாய்ங்கிறவர் என்ன சார் செய்வார்? நவகிரகங்களுடைய காரகத்துவத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகத்துடைய காரகத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், வீடு நிலம் இதை நமக்கு அமைச்சு கொடுக்கறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். செவ்வாய் பலமாக இருந்தால் தான் வீடு வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும். அதே மாதிரி பெண்களுக்கு நல்ல கணவனை அமைத்து தருபவர் யாருன்னா செவ்வாய் தான். ஆண்களுக்கு நல்ல மனைவினா சுக்கிரன். அதே பெண்களுக்கு நல்ல கணவன் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் பல பெண்களினுடைய அதிகமான அளவுக்கு திருமண தடையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. ஆண்களுக்கும் செவ்வாய் தோஷத்தில் திருமண தடை உண்டாயிட்டு தான் இருக்குது, பட் பெண்களுக்கு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான
எப்பேற்பட்ட தடை பிரச்சனை இருந்தாலும், சுபகாரிய தடை பிரச்சனை இருந்தாலும், செவ்வாய்க்கிழமை நாளில் அருகில் இருக்கிற முருகன் ஆலயம் சென்று 6 அகல் விளக்குகளிலே நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தீர்கள் அப்படின்னு சொன்னா அந்த சுபகாரிய தடை அறவே நீங்கும், முற்றிலுமா நீங்கிடும். இதை நீங்க வேணா உங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். 100% உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் ஆலயத்தில் முடிஞ்சால் காலை 6 to 7 செவ்வாய் ஹோரையில் செய்கிறது விசேஷம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருக வழிபாடு கைமேல் பலனினை கொடுக்கக்கூடியது. அதனால தான் செவ்வாய் ஹோரையில் செய்யுங்கன்னு சொல்கிறேன். 6 நெய் தீபங்கள் ஏற்றி முருகனை ஓம் சரவணபவ மந்திரம் சொல்லி பிரார்த்தித்தோம்னா சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11 வாரங்கள் இந்த நெய் தீபத்தை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் ஸ்வீகரிக்கலாம். இதை பெண்கள் ஆண்கள் என இருபாலருமே ட்ரை பண்ணி பார்த்து பயனினை அடையலாம். எல்லாத்துக்குமே எல்லா விதமான தடைப்பட்ட காரியங்களும் தடை இல்லாமல் நடந்து முடியும். அடுத்து சஷ்டி விரதம். சார், சஷ்டி விரதத்தை பற்றி சொல்லணும்னா விரதங்களில் ரொம்ப எஃபெக்டான விரதமாகவும் உடனே பலனினை கொடுக்கக்கூடிய ஒரு விரதமாகவும் சொல்லப்படுவது சஷ்டி விரதங்க. அதாவது எத்தனையோ கல்யாணமாகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிற தம்பதியினருக்கு சஷ்டி விரதம் இருந்து அந்த முருகனே மகனாகவோ மகளாகவோ பிறந்து இருக்கிறார்கள். ஸோ கட்டாயமாக நீங்களும் நம்பிக்கையோடு தம்பதியர்களாக இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். பல பேர் சஷ்டி விரதம் எனக்கு பலன் தரலிங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக அதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்பதி சமயோஜிதராக இந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கணும். வெறும் பெண்கள் மட்டும் இந்த விரதத்தை அனுஷ்டித்தாங்க அப்படின்னு சொன்னால் முழு பலன் கிடைக்காது. கணவனும் சேர்ந்து அனுஷ்டிக்கணும். வீட்டில் இருக்கிற பெண்கள் உங்களுடைய கணவனிடத்தில் சொல்லணும், இந்த மாதிரிங்க சஷ்டி விரதம் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருந்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும், ஸோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் இருக்க வைங்க. ஒன்றும் கிடையாது, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும். சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் சாப்பிட்றலாம். இடைப்பட்ட காலங்களில் அருகில் இருக்கிற முருகன் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி சரவணபவ மந்திரத்தை அன்னைக்கு சொல்லி முடிந்தால் தான தர்மங்களை செய்கிறது. அவ்வளோதான். எல்லா விரதமும் எப்படி நீங்கள் அனுஷ்டிப்பீங்களோ அதே மாதிரி தான். இது எளிமையான ஒரு விரதமாக தான் இது இருக்கும். இதில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வெற்றிலை தீபம் அப்படிங்கிற விஷயம் பரவலாக நிறைய இடங்களில் முருகன் ஆலயில் ஏற்றப்பட்டுருக்கு. நான் மற்ற தீபங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லா காய்கறிகள்லேயும் தீபம் போடுறது, அதை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. நம்ம எதையுமே பொய்ன்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொருவருடைய நம்பிக்கை. கல்லுன்னு பார்த்தா கல், தெய்வமாக பார்த்தா தெய்வம். ஸோ உங்கள் மன திருப்திக்காக சிலருக்கு சில வழிபாடுகள் ஒத்து வரும். ஆனால் எனக்கு இந்த வெற்றிலை தீப வழிபாட்டு மேலே ஒரு அதீத நம்பிக்கை இருக்குது. நிறைய பேருக்கு பலனும் கொடுத்துருக்கு. பொதுவாக நம்ம இந்த வெற்றிலையை மாலையாக கோர்த்து ஆஞ்சநேயருக்கு சாற்ற சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனுமன் லங்காபுரி செல்லும் பொழுது சீதா மாதாவை ஃபுல்லாக தேர்றார். சீதா மாதா அசோக வனத்தில் மரத்துக்கடியில் இருக்காங்க. மாதாவை பார்த்துட்றாரு. அப்போது சீதா மாதா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மரத்தில் படர்ந்து இருந்த அந்த வெற்றிலை கொடி எடுத்து அனுமனுக்கு சாற்றி, உன் வெற்றியின் இலக்கணமாக இந்த வெற்றிலை கொடி இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து அதுக்கு பேரே வெற்றிலை. அந்த இலையை தொட்டு என்ன காரியம் செய்தாலும் அது வெற்றியாகும். அதுக்கு பேர் தான் அது வெற்றிலை. சுபகாரியங்களிலும் அசுபகாரியங்களிலும் கூட எந்த தடையும் இல்லாமல் அந்த நிகழ்வு நடந்து முடிய வேண்டும் என்பதற்காக இந்த வெற்றிலையை நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த வெற்றிலையினுடைய மகத்துவத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எக்கச்சக்கமான மகத்துவம் இருக்குது. அதில் இந்த முருக வழிபாட்டில் இந்த வெற்றிலையை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதை வீட்டில் செய்கிற ஒரு முறை இருக்குது, கோயிலில் செய்கிற ஒரு முறை இருக்குது. நான் ஃபஸ்ட்டு கோயிலில் செய்கிற முறை அப்படின்னு நான் சொல்லிடுறேன். செவ்வாய்க்கிழமை நாள்லையோ
பௌர்ணமி நாள்லையோ இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுவது சிறப்பு, சஷ்டி நாள்லையும் ஏற்றுவது சிறப்பு. சரிங்களா? அருகில் இருக்கிற முருகன் ஆலயம் சென்றுங்க 6 வெற்றிலைகளை எடுத்துக்கோங்க. 6 வெற்றிலைகளை எடுத்து அதை வட்ட வடிவில் பரப்பிக்கணும், வட்ட வடிவில் வச்சுக்கணும். இந்த 6 வெற்றிலைகளையும் வச்சுட்டு சென்ட்ரலில் இந்த விளக்க வச்சு நெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரி போட்டுட்டு தீபம் போடணும். இதுதான் 6 வெற்றிலை தீபம். அதாவது இந்த 6 வெற்றிலைகளையும் சுற்றி விசிறி மாதிரி வட்டமாக வச்சுட்டு சென்ட்ரலில் வச்சு ஏற்றுறது. இது நீங்கள் முருகன் ஆலயம் போனீங்கன்னாவே இங்கே ஏற்றுவாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு கூட ஏற்றலாம், ஒன்றுமே தப்பு இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 இந்த டைமில் ஏற்றலாம், இல்லைனா நல்ல நேரம் பார்த்து ஏற்றலாம், இல்லை சாயங்காலம் நீங்கள் எப்போனாலும் ஏற்றிக்கலாம். இது கோயிலில் ஏற்றக்கூடிய முறை. வீடுகளில் எப்படி ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தட்டின் மீது 6 வெற்றிலைகளை இதே மாதிரி விசிறி மாதிரி பரப்பி வச்சுட்டு அது மேலே விளக்கு வச்சுட்டு அதில் பார்த்தீங்கன்னா நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடணும். இந்த தீபம் பார்த்தீங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு வீட்டிலே எரியவிட வேண்டும். கோயிலில் நீங்கள் தீபம் போடுறதா இருந்தாலும் கிழக்கு வடக்கு ஆகிய திசைகளையே ஏற்புடைய திசையாக எடுத்து அந்த திசை நோக்கியே நீங்கள் தீபத்தை எரிய விட வேண்டும். இப்படி 6 வெற்றிலைகளுக்கு மேல் வீடுகளில் இந்த தீபத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள், இப்போ நீங்கள் தீபம் எரிய வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலைகளை நீங்கள் எடுத்துட்டு தண்ணீரில் விட்டு விடுங்கள் அல்லது பூச்செடிக்கு அடியிலே புதைத்து விடுங்கள். அவ்வளவுதான். கோயில்களில் நம்மளுக்கு தேவைப்படாது. ரெண்டாவது, கோயில்களில் நம்ம ஏற்றி வச்சுட்டு போயிடலாம். பட் வீடுகளில் ஏற்றி வச்சுட்டு நம்ம போயிட்டோம்னா அந்த திரியில் அந்த தீபம் எரிஞ்சு தானாக அணைந்து விடும். எப்பயுமே ஒரு தீபத்தை ஏற்றுவதில் எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தீபத்தை முறையாக அமர்த்துவதிலும் கவனமாக இருக்க வேண்டும். தீபம் எப்போதும் தானாக அணையக்கூடாது. இப்படி தானாக அணைந்தது அப்படின்னு சொன்னால் அது தோஷம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வீடுகளில் ஏற்ற வச்சே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எவ்வளோ நேரம் எரிய வைக்கணுமோ எரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு புஷ்பத்தை எடுத்து அந்த தீபத்தில் வச்சு நீங்கள் அமர்த்தி விட வேண்டும். அதுக்கு பேரே குளிரூட்டுவது அப்படின்ட்டு அதுக்கு பேர். அணைக்கிறதுன்னு கூட சொல்லக்கூடாது. வீட்டில் நிறைய பேர் நான் தீபத்தை அணைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. தீபத்தை அமர்த்தி விட்டு வருகிறேன், குளிரூட்டி விட்டு வருகிறேன் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? அதே மாதிரி வீடுகளில் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றும் பொழுது பெண்களின் கையால் இதை ஏற்ற வேண்டும். ஆண்கள் வீடுகளில் ஏற்றக்கூடாது. கோயில்களில் ஏற்றும் பொழுது ஆண்கள் ஏற்றலாம். எப்பயுமே வீடுகளில் சுப காரிய நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது தீபங்களை எப்பொழுதுமே பெண்கள்தான் ஏற்ற வேண்டும். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம்? ஃபஸ்ட்டு விஷயம், வெற்றிக்காக யாரெல்லாம் போராடுகிறீர்களோ அது எல்லா விஷயத்துலையும் இருக்கலாம். வேலை கிடைக்க, திருமணம் நடக்க, குழந்தை பிறக்க, வீடு வாங்க, இப்படி வெற்றிக்காக யாரெல்லாம் போராடுகிறீர்களோ அவர்கள் இந்த வெற்றிலை தீபத்தை தாராளமாக ஏற்றலாம். இது இல்லாமல் செவ்வாதோஷம் இருக்கிறவங்க இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம், நல்ல பலன் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி முருக வழிபாட்டோடு சேர்ந்து நான் இன்னொரு வழிபாடு சொல்கிறேன். இந்த வெற்றிலையை பயன்படுத்தி செய்யக்கூடிய வழிபாடு தான் ரொம்ப விசேஷமானது. சனிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு இந்த வெற்றிலையை மாலையாக கட்டி, அதாவது ஒரு வெற்றிலையை அப்படி அப்படியே கோர்ப்பாங்க மாலையாக, அப்படியும் செய்யலாம். இல்லை ஒரு வெற்றிலையை கிழித்து சுருட்டி ஒரு வெற்றிலையில் 4-5 வெற்றிலையாக கட்டி அதை ஒரு மாலையாக்கி அதை ஆஞ்சநேயருக்கும் சாட்டலாம். வெற்றிலை மாலை அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷங்க. எப்படி முருகப்பெருமானுக்கு 6 தீப விளக்கு விசேஷமோ அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்டுனீங்கன்னா கேட்டது அத்தனையும் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை அருள்வார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு சாற்றி விட்டு நீங்கள் எந்த நல்ல காரியத்திற்கு வெளியே போனாலும் அந்த நற்காரியங்களை ஆஞ்சநேயரே முன்னிருந்து முடித்து வைப்பார்.
உங்களுக்கான காரியங்களை ஆஞ்சநேயரையே கூட இருந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த வெற்றிலை மாலைக்கு பவர் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிலை கொடிய வீட்டிலே வளர்த்துவது ரொம்ப விசேஷம். இந்த வாஸ்து அப்படிங்கிற பிரச்சனையினால பல பேர் தவிச்சிட்டு இருக்கீங்க. சுவாமி, நாங்கள் ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து நாங்கள் இந்த வீட்டை கட்டி முடித்தோம். வீட்டை கட்டி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சின உடனே ஒருத்தர் வந்தார், வீட்டை பார்த்தாரு, வீட்டில் ஏதோ வாஸ்து தோஷங்கிறாரு, இந்த செவுத்தை எடுங்கிறாரு, சாமி பல லட்சம் சாமி அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது எல்லார் வீடுகள்லேயும் ஏதேனும் ஒரு வகையில் அதனோட பர்சன்டேஜ் வேணால் மாறுபடும். சில வீடுகளில் அதிகமாக இருக்கும், சில வீடுகளில் கம்மியாக இருக்கும். பட் இந்த வாஸ்து குறைபாடுங்கிறது எல்லார் வீட்லேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எப்பேற்பட்ட வாஸ்து குறைபாடு இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெற்றிலை கொடியை வளர்த்துனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாஸ்து குறைபாடு நீங்கிவிடும். வெற்றிலை அப்படிங்கிறது சகல விதமான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய இலை. அதனால் இந்த வெற்றிலை கொடியை வீட்டில் வளர்ப்பதும், அதே மாதிரி வளர்க்குறதுல பராமரிப்பு வெற்றிலை கொடிக்கு ரொம்ப அதிகம். வேலை வேலைக்கு தண்ணி விடணும், பூச்சி தொட்டிடுச்சுன்னா அதுக்கான மருந்து தெளிக்கணும். இந்த மாதிரி வெற்றிலை தீபத்தை நாம் ஏற்றுறதுல எந்த அளவுக்கு சிரத்தை எடுக்கிறோமோ, வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு சாத்துறதுல எந்த அளவுக்கு சிரத்தை எடுக்கிறோமோ, அதே மாதிரி வெற்றிலை செடியை நாம் வீட்டுக்கு முன்னாடி வளர்க்குறதுக்கும் பெரும் சிரத்தையை நீங்கள் எடுக்க வேண்டும். பராமரிப்பு கரெக்டாக இருக்கணும். இது ஒரு பவித்திரமான செடி. ஸோ பார்த்தீங்கன்னா பெண்கள் தீட்டு காலங்களிலே இந்த செடியிடம் நெருங்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா பல பேர் நம்மக்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பெண்கள் தீட்டு காலங்களில் இந்த மாதிரி புனித விஷயங்கள், அதாவது பூஜை காரியங்கள், இந்த மாதிரி புனிதமான செடிகள் கிட்டலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு பேர் தீட்டுன்னு பேர். இந்த காலங்களில் நாம் நம்ம உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும், கழிவுகள்லாம் வெளியேற காலம். இதை பெண்கள் தயவு செய்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இது இன்னைக்கு நேற்று நான் சொன்னது இல்லைங்க, காலம் தொட்டே இருந்துட்டு வரக்கூடிய வழிமுறைகள். சரிங்களா? ஸோ அதனால் பெண்கள் தீட்டு காலங்களில் வெற்றிலை குடிக்கிட்ட போகாமல் இருக்கிறது, துளசி செடிக்கிட்ட போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கணும். பராமரிப்பு சரியாக பண்ணி வீட்டுக்கு முன்னாடி இந்த வெற்றிலை கொடியை வளர விட்டீங்க அப்படின்னு சொன்னால், இதுவும் நல்லா வேர் பிடிச்சி செழிப்பாக வளர்ந்துச்சுன்னா இந்த செடி வளர 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 சௌபாகியமும் பணவரவும் குறைவில்லாமல் உங்களுடைய வீடுகளுக்கு வந்தவனம் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே இந்த வெற்றிலை கொடியை பார்க்கறதுங்கிறது தேவி மகாலட்சுமியை நேரடியாக தரிசனம் செய்வதற்கு சமம். புரியுதுங்களா? ஆக்சுவலாக மகாலட்சுமி ஆகப்பட்டவள் 108 இடங்களிலே நித்தியவாசம் செய்கிறாள். சில செடிகள், மரங்கள், பூக்கள் இதிலும் அடக்கம். இதில் மருதாணி செடி, செம்பருத்தி செடி, வெற்றிலை கொடி ஆகிய இடங்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. ஸோ அந்த தாய் வாசம் செய்யக்கூடிய இந்த இலையை நாம் வீட்டுக்குள்ளே நட்டு வச்சு வளர்ப்பதும், அந்த கொடியை நாம் தினசரி காலையில் தரிசனம் செய்வதும் பலவிதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன். கட்டாயம் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்து பயனடையுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.